பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, புனித அந்தோணியாரே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 65:11 இறைவசனம், ஆண்டு முழுவதும் உமது நலன்களால் முடிசூட்டுகிறீர். ஆண்டு முழுவதும் உமது நலன்களால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் குழிக்கிறது, உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் குழிக்கிறது என்கிற அருமையான திருப்பாடல் வரிகளோடு இந்த புதிய ஆண்டில் இறைவன் உங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன். நிறைய தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்பீங்க. 2 பேர் பேசினாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. மாப்பிள்ள, இந்த வருஷமாவது நான் சீக்கிரம் தூங்கணும், காலையில் சீக்கிரம் ஏந்திருக்கணும், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. சூப்பராக இருக்கேடா, போன வருஷம் தான் எடுத்தேன், போன வருஷமாக இதான் எடுத்தேன். அப்போ நீ எடுத்து 2 வருஷம் ஆகுது, இல்லை 7 வருஷம் ஆகுது. ஏன்டா? ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து 7 வருஷம் ஆகுது. இன்றைக்கு நிறைய தீர்மானங்கள்லாம் எடுத்து வெயிட்டை குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இது மாதிரிலாம் நிறைய எடுத்து இன்னரெல்லாம் பாதி அமைஞ்சாக இருப்போம். இந்த அருமையான வேலையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து மீண்டுமாய் ஒரு புது வாழ்வு பெற்றுக்கொள்வதற்காக, ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக, புனித அந்தோணியாருடைய நம்முடைய அருளாற்றலை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து 14வது அதிகாரத்தில் எடுக்கப்பட்ட நற்செய்தி. என்னன்னு சொன்னால், எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாம் இயேசுவிடம் இருக்கிறார்கள், அவர்கள் மேலே பரிவு கொள்கிறார். ரொம்ப டயர்டாக இருக்காங்க எல்லாம், அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறார். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேரம் ஆகிடுச்சு, மாலை நேரம் ஆகிடுச்சு, அமுழிச்சு விட்டுருங்க, ஏன்னா உணவு கிடைக்காது, 200 தெனாரியத்திற்கு வாங்கினா கூட அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசுகிற அந்த டயலாக் தான் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நற்செய்தி. எல்லா நற்செய்தியிலும் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் நற்செய்தியிலும் அப்படி தான் இருக்கும், லூக்கா நற்செய்தியிலும் அப்படி தான் இருக்கும், மத்தேயு நற்செய்தியில். யோவான் நற்செய்தியில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் இந்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக யார் பேசினா, யார்கிட்ட பேசினாங்க, இந்த விஷயங்கள் இருக்கும். அப்போ இயேசு பேசும் பொழுது 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இப்படியான ஒரு வசனம், தாம் செய்ய போவதை இயேசு அறிந்திருந்தும், தாம் செய்ய போவதை இயேசு அறிந்திருந்தும் அவர்களை சோதிப்பதற்காகவே இந்த கேள்வியை கேட்கிறார். அவர்களை 2 விஷயம், தான் என்ன பண்ண போறேன்னு தெரியும் இயேசுவுக்கு, புரியுதுங்களா? இயேசுவுக்கு தான் என்ன செய்ய போறேன்னு தெரியும். 2வது, அவர்களை சோதிப்பதற்காக இந்த கேள்வி எழுப்புகிறார். இவர்களுக்கு உணவு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னும் பொழுதுதான் எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுலாம். பிலிப்பு பதில் சொல்றார். அந்திரேயா சொல்லுகிறார், நம்ம கிட்ட 200 தெனாரியத்துக்கு வாங்கினாலும் அவர்களுக்கு கொடுக்க முடியாதே, ஒரு சின்ன துண்டு கூட கொடுக்க முடியாதே. 2 பேருமே நிகழ்ச்சிகளை பேசுகிறார்கள். 2 பேரும் உண்மை தான் பேசுகிறாங்க, ரியாலிட்டி தான் பேசுகிறாங்க, நடக்கிற சூழலை தான் பேசுகிறாங்க. ஆனால் அங்கே இயேசு இருக்கிறார் என்கிற ஒரு அழகான ஒரு அனுபவத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க, இயேசு என்ன செய்திருக்கிறாருன்னு பார்த்தாங்க. ஏன்னா முதல் புதுமை காணா ஒரு புதுமை நடந்ததெல்லாம் பார்த்தோம். இயேசுவோடு இருந்து அவர்கள் இயேசுவை அனுபவிக்கவில்லை. 1855ஆம் ஆண்டு ஒரு நிகழ்வு நடக்கிறது. சார்லஸ் பிளாண்டின் என்கிற ஒரு மனிதரை பற்றிய செய்தி அது. அவர் வந்து அந்த கழைக்கூத்தாடி என்பவர்கள் கயிறு மேலே நடக்கிற கழைக்கூத்தாடி. அவர் தான் நயாகரா நீர்வீழ்ச்சி முதலாக எந்த விதமான சேஃப்டி ரோப்லாம் இல்லாமல் நடந்தவர். அவர் பேர் சார்லஸ் பிளாண்டின். இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. கனடா முழுவதும் பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட், ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடக்க போகிறது, எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு எடுக்கப்படுகிறது. ஏன்? பல லட்சக்கணக்கில் அவருக்கான டிக்கெட்ஸ் விற்கப்பட்டது. பயங்கரமான கூட்டம் கூடிவிட்டது. சார்லஸ் பிளாண்டின் வரார், பயங்கரமான கைத்தட்டல்கள் பயங்கரமாக இருக்கு. உள்ளே வரும் பொழுது எல்லாம் கத்துறாங்க. அப்போது அவர் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் உண்மையிலே எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு, நீங்கள் உண்மையை நான் நடப்பேன் நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நம்புகிறோம். எல்லாம் பயங்கர கைத்தட்டு. ஓகே, திரும்ப கேட்குறேன், நீங்கள் உண்மையை நான் நடப்பேன் நம்புறீங்களா, கீழே விழாமல் நடப்பேன் நம்புறீங்களா? எல்லாம் பயங்கர கைத்தட்டு. அதன் பிறகு அடுத்த கேள்வி கேட்கிறார். சரி, அப்படி நம்பிக்கை இருந்தால் யாருன்னா ஒருத்தர் என் தோல் மேலே உட்காருங்க, நான் நடக்க போகிறேன். எல்லாம் அமைதி, எல்லாம் அமைதியான்ட்டாங்க. திரும்ப கேட்குறேன்ப்பா, நீ தான் எல்லாம் கைத்தட்டி நான் நடப்பேன்னு சொன்னீங்களே, நான் நடக்க போகிறேன், யாராவது ஒருத்தர் வந்து என் தோல் மேலே உட்காருங்க. யாரும் வரல. கடைசியில் ஒருத்தன் கை தூக்குறான், அவன் தோளில் அமர்கிறான். அவர் கிராஸ் பண்ணுறாரு. அவர் பேர் சார்லஸ் பிளாண்டின். உட்காந்தது யாருன்னா அவரோட மேனேஜர். உட்காந்தது யாருன்னா அவருடைய மேனேஜர். திருப்பாடல் வரிகள் அழகாக ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லி, இஸ்ரேல் ஆண்டவர்
மோயிசனுக்கு தம் வழியை வெளிப்படுத்தினார், இஸ்ரேல் மக்களுக்கு தம் செயல்களை விளங்க செய்தார். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா மேனேஜரு இவன் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணான், எவ்வளோ நேரம் இவர் உழைச்சிருக்காரு, இவரால் நடக்க முடியுமா, இதெல்லாம் மேனேஜர் அறிந்திருந்தார். பார்வையாளர்கள் அப்படி அல்ல. நிறைய நேரத்தில் இயேசுவோடு பார்வையாளர்களாக இருக்கிறோம். இயேசுவோட கூட இருப்போம், அவர் சேர்த்து பார்ப்போம், போயிடுவோம். ஆனால் இயேசுவை அனுபவிப்பவர்களாக யாரும் இல்லை. இயேசு என்கிற மாபெரும் சக்தி இருக்கிறதே, அதை யாரும் அனுபவிப்பதில்லை. இதுதான் இன்றைக்கு முதல் வாசகம். இயேசு யார் என்பதை இன்றைக்கு முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. கடவுள் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார் என்றால், தன்னுடைய ஒரே மகனையே மகனை பலியாக்க விரும்பினார். அதனால தான் அவர் அமைச்சார். அவருடைய அன்பை பின்பற்றுங்கள் என்று சொல்வதுதான் இன்றைக்கு முதல் வாசகம். நிறைய நேரங்களில் நம்மோடு இயேசுவை மட்டுமல்ல, நம்மோடு இருப்பவர்களை கூட நாம் மதிப்பதில்லை. நம்மோடு இருப்பவர்களை கூட நம்ம சற்று கூட கொஞ்சம் கூட மதிப்பதில்லை. குடும்பத்தில் எனக்கு என்னுடைய பங்கில், நான் இருக்கிற பங்கில் ஒரு குழந்தை வந்து சொல்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர் பூசியில் சொல்லுங்கள். என்ன பூசினா சொல்லணுமா? கம்பேர் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் ஃபாதர். எங்கள் அம்மாவை கம்பேர் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். அந்த குழந்தையினுடைய ஏக்கம், தன்னை அறிந்து கொள்ளவில்லையே, அடுத்தவர்களை மையப்படுத்தி பேசுகிறார்களே அந்த ஏக்கம். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பெற்றோர்களை, உற்றார் உறவினரை, நம்மோடு வாழ்பவர்களை அறிந்து கொள்ளாத ஒரு சூழலில் இன்றைக்கு இயேசுவையே அறிந்து கொள்ளாத அவருடைய சீடர்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு அருகிலேயே விடுதலை தருகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் நாமான் வந்து அவர் ஒரு போருக்கு போகும்பொழுது இஸ்ரேல் சார்ந்த ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வந்து வீட்டு வேலைக்கு வைத்திருப்பார். அவருக்கு பயங்கரமான வலிமைக்கு வீரர், சிறிய நாட்டினுடைய தளபதி, வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நீர் எங்கள் ஊரில் இருக்க இறைவாகனங்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உடனே போய் அரசர்கிட்ட இப்படி சொல்கிறா அந்த பொண்ணு. அப்படி சொன்ன பிறகு அதுக்கான பட்டாடை, காசு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் போவார். அந்த 2 அரசர் 5வது அதிகாரத்தில் இருக்கும். போகும்பொழுது என்ன பண்ணுவார்னா, எலிசா நீ போயிட்டு பக்கத்தில் யோர்தான் நதி இருக்குது, அதில் 7 முறை முழுகிட்டு வான்வர். உடனே ஒரு கோவம் வந்துடும். இதை விட பெஸ்ட்டான நதியை, தமஸ்கு நதிகள்லாம் எங்கள் நாட்டில் இருக்கிறதே. அப்படி இருக்கும்போது யோர்தானில் போய் முழுக சொல்கிறீங்கன்னு பக்கத்தில் இருக்க வேலைக்காரர் சொல்லுவான், நீ இதை விட கொடுமையாக செஞ்சிருப்பில்ல, இதை விட கேவலமாக கொடுத்தா செஞ்சிருப்பில்ல, போன்னு சொல்லும்போது அவன் கேட்டு போகுவான், அவன் விடுதலை பெறுவான். எதற்கு சொல்கிறேன்னா, யோர்தான் நதி தானே, இதை விட பெஸ்ட்டான நதிகள்லாம் இருக்கிறதே. அப்படி தான் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு இருப்பவர்களை, நம்மோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களை மதிப்பதில்லை. இன்றைக்கு இயேசு தருகிற அற்புதமான பாடம், முதல்ல இயேசுவை அறிந்து கொள்ளுதல். இயேசுவால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் சாத்தியம், கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை, ஆற்றலாலும் அல்ல, சக்கரியா புத்தகத்தில் ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியாலே எல்லாம் கூடும் என்கிறது. எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்மளே டிசைட் பண்ணுறோம். ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்பதை தான் இன்றைக்கு நிரூபித்து காட்டுகிறார் இயேசு. ஆக இயேசுவை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை ஒன்று. இரண்டாவது, அவர் சொல்லித் தருகிற அன்பை வெளிப்படுத்துதல். அன்பு என்றது நான் ஐ லவ் யூ முடிஞ்சிச்சு இல்லை, நான் ஐ லவ் யூ சொல்கிறது, நான் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றி சொல்லும் பொழுது அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். நம்ம பொறுமையாக இருக்குமா? ஐ லவ் யூ சொல்கிறோம், என் கணவர் நான் பயங்கரமான அன்பு செய்ய, சண்டே வந்தில்லை, ஆனால் பொறுமையாக இருக்கமா? என் மனைவி நான் பயங்கர அன்பு செய்கிறேன், பொறுமையாக இருக்கமா? அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அனைத்தையும் நம்பும். இதுதான் பைபிளில் கொடுக்கப்படுது. அன்பு 3 இருக்கா? அன்பு இருக்கு. ஆக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் ஆண்டவர் அற்புதமான ஆசீர்வாதம், நிறைய விஷயங்கள் நம்மோடு இருப்பது நமக்கு தெரியல. எசையா இறைவாக்கினர் புத்தகத்தில் 43:19 இதோ கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், முற்காலத்தை பற்றி சிந்திக்காதிருங்கள், இதோ புது செயல் ஒன்றை உங்களுக்கு நான் செய்கிறேன், உங்கள் கண்ணுக்கு அது தெரியவில்லையான்னு கேட்கிறார். உங்கள் கண்ணுக்கு அது தெரியவில்லையான்னா, விடுதலை, நீங்கள் தேடுகிற விடுதலை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு அருகில் இருக்கிறது. எப்படி ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட சென்ற பொழுது, அங்கே நிறுத்துப்பா, அங்கே பார் என்று கண்களை உயர்த்தி பார்த்தபோது முள்களிலே மாட்டிக்கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டி தயார் நிலையிலே பலிக்காக வைத்திருக்கிறார். நமக்கான விடுதலையை ஆண்டவர் அருகில் வைத்திருக்கிறார், நமக்கான வெற்றியை ஆண்டவர் அருகில் வைத்திருக்கிறார், நமக்கான தேவைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருகில் இருப்பதை, ஆண்டவரை அனுபவிப்போம், அருகில் இருப்பவர்களை நேசிப்போம், மதிப்போம். இறைவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். எழுந்து நிற்போம்.